அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4இல் ராகு, 5இல் சனி, 6இல் செவ்வாய், 7இல் சூரியன் புதன், 8இல் குரு சுக்கிரன், 10இல் கேது பகவான் இருக்கிறார்கள். ராசிக்கு உங்கள் 6ஆம் இடத்தில் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் இருப்பதும் 7இல் புதன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு. வீடு மனை வாகன சம்பந்தமான அபிவிருத்திகள் நடைபெறும். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக கட்டலாம். புதனால் தகவல் தொடர்பு ஏஜென்சி துறைகள் அனைத்தும் சிறப்படையும். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு நல்ல காலம். நல்ல பண வரவுகளை பெறுவர். என்றைக்கோ வாங்கி போட்ட வீடு மனைகளை நல்ல விலைக்கு விற்பீர்கள். சகோதரர்களுக்குள் ஒற்றுமை உண்டாகும். ஐடி துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். அயல்நாட்டு கம்பெனிகளிலிருந்து அழைப்புகள் வரலாம். அதனை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். தங்களுக்கு எதிர்காலத்திற்கான நன்மைகள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் மூலமாக தங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். அஷ்டமத்தில் சுக்கிரன் இருப்பதால் சில சமயங்களில் வண்டி வாகனங்கள் பழுதாகலாம். ஆகவே சற்று கவனமாக தாங்கள் இருத்தல் வேண்டும். வார மத்தியில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். மிகப்பெரிய வளர்ச்சியினை எதிர்பார்ப்பேன். அடையப் போகிறீர்கள். அதுவரை பொறுமையாக இருத்தல் வேண்டும். தங்களுக்கு கடகராசியில் 9ஆம் இடத்தில் உச்சமாகி சனி பகவானை அவர் 9ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். கஷ்டங்கள் குறையும். உடல் நலம் அபிவிருத்தி அடையும். உடல் நலம் சீராகும். நீண்ட நாள் நோய்கள் அனைத்தும் குணமாகும். அதுவரை தாங்கள் பொறுமையாக இருத்தல் வேண்டும். அதன் பிறகு குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் அனைத்தும் படிப்படியாக குறையும். அரசியல் உள்ளவர்களுக்கு பதவிகள் தேடி வர சற்று பொறுமை தேவை. ராகு 4ஆம் இடத்தில் இருப்பதையும் சனி 5இல் இருப்பதையும் கவனம் கொள்ள வேண்டும். யாரிடமும் வீண் வம்பை விலை கொடுத்து வாங்க வேண்டாம். பேசும்போது கவனமாக பேசுங்கள். பிறர் விஷயங்களில் தலையிட வேண்டாம். விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும். மகசூல் அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் பெருகும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பங்காளிகளுக்கு உள்ள சண்டை சச்சரவுகள் அனைத்தும் குறையும். பேச்சில் கவனம் தேவை. 4இல் ராகு, 5இல் சனி என்பதால் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் வர வாய்ப்பு உண்டு. ஆகவே தாங்கள் தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.